இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இப்பதான் எனக்கு புரியுது. குஷி அடிச்சதுனால நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க, அப்படிதானே? எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு வாட்டி நானும் இப்படித்தான் பண்ணேன். ஞாபகம் இருக்கு, எல்லாம் ஞாபகம் இருக்கு மௌனையா. அப்ப உங்க கைக்கு நான் தானே கட்டு போட்டேன். இப்ப ஏதாவது சொன்னீங்களா? நீங்க ரொம்ப விசித்திரமான ஆளா இருக்கீங்க மிஸ் ராதிகா. அடுத்தவங்க கஷ்டப்படுத்தும் போது நீங்களும் வருத்தப்படுவீங்கன்னா அப்புறம் எதுக்காக நீங்க குஷியை அடிச்சீங்க? இன்ஃபேக்ட் என்னோட வைஃப் தப்பு பண்றது குழந்தைங்களோட பழக்கம்னு ஒருத்தர் என்கிட்ட சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்காக நாமளும் எப்படி குழந்தைங்களை போட்டு அடிக்க கூடாது. ஆக்சுவலி பிடிவாதமான குழந்தைகளை அன்பால திருத்த முடியும், ஆனா அடிக்கிறதால நிச்சயமா திருத்த முடியாது. பிடிவாதமான குழந்தைங்கள அன்பை காட்டி தான் நம்ம திருத்தி ஆகணும். அதனால குழந்தைங்களை அடிக்கிற உதைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. இன்ஃபேக்ட் உங்க பையனை கூட இப்படி அடிச்சிடாதீங்க ப்ளீஸ். அவன் இப்ப பெரியவன் ஆகுறான், அவனுக்கு உலகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நீங்க அடிச்சு உதைச்சு வளர்த்தீங்கன்னா அப்புறம் பசங்களுக்கு பிடிவாதம் அதிகமாயிடும். அதுலயும் மானஸ் ரொம்ப கியூட்டான பையன், அவனை ஒரு தத்தி மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க. என்ன இதெல்லாம்? மானச அவனோட சைட் வீல்ஸ் எடுக்கப்பட மாட்டேங்கிறீங்க, ஏன் அவனுக்கு அடிபட்டுன்ற பயமா? எல்லா அப்பா அம்மாவும் இதே தப்பதான் பண்ணுவாங்க, நீங்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சைக்கிளோட சைட் வீல்ஸே எடுக்கலனா அப்புறம் அவங்களால வாழ்க்கையில எதையுமே டீல் பண்ண முடியாது. எல்லாம் எது வரைக்கும்? ஒரு கட்டத்துக்கு மேல பசங்க அவங்க வாழ்க்கையை அவங்க தானே பாத்துக்கணும். ஒரு பாயிண்ட்ல அப்பா அம்மா அவங்க குழந்தைகளை ஒரேடியா ஃப்ரீயா விடுற மாதிரி ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஐம் சாரி. நான் உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் பேரண்டிங் கத்து கொடுக்க வரல, ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், உங்க குழந்தைய கொஞ்சம் டஃபா ஆக்குங்க. அவனை சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ண விடுங்க, அவன் கீழே விழ விடுங்க, பரவாயில்ல. அவன் விழுந்தா அடிப்பட செய்யும், கொஞ்சம் வலிக்கதான் செய்யும், பரவாயில்ல. அப்பதானே ஸ்ட்ராங் ஆக முடியும். அவன் எப்படி வளருவான்? ஜஸ்ட் ஆக்சுவலி none of my business. நான் இதோட நிறுத்திக்கிறேன், பட் ப்ளீஸ் குழந்தைங்க மேல கை ஓங்காதீங்க. அண்ட் உங்க கைக்கு மருந்து போடுங்க. தேங்க்யூ. மிஸ் ராதிகா, எங்க உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல? நீங்க என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்ல. அது உங்க கையில காயம் பட்டிருக்கலாம், அதான் கார்ல இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வர போனேன். இந்தாங்க. நிஜமாவே இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு மிஸ் ராதிகா. நான் வந்ததுல இருந்து ஒரு பேச்சுக்கு கூட நீங்க திரும்பி பார்க்கல. உண்மையா சொல்லணும்னா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கட்டவே இல்ல. அது சரி, ஒருவேளை உங்க பாட்டி கிட்ட நான் அப்படிலாம் பேசுறதுனாலதான். ஐயோ, உங்க பாட்டி கிட்ட சும்மா விளையாட்டுக்காக அப்படி பண்றாங்க. நீங்க ப்ளீஸ் அதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. அட, என் சொந்த ஊருக்கு போய் என்னோட ரெக்கார்டை பத்தி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. என் ரெக்கார்டு அவ்வளோ கிளீனா இருக்கும். 2-3 தப்பு பண்ணிருக்கேன் தான் இல்லைங்களா, ஆனா கிளீன் தான். மருந்து போட்டு கட்டு போட்டுக்கோங்க.
நான் வரேன். நீங்க ராதிகா ஆண்டிய பாத்தீங்களா? பார்த்துட்டு தான் வரேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நீ எல்லாம் தெரிஞ்சு போச்சு. மோகன் ஐயா, இந்த காயத்துக்கு மருந்து கொடுத்துட்டீங்க. ஆனா அந்த காயத்துக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஏற்படுத்தின காயத்துக்கு அதை எப்படி நான் சரி பண்றது? அந்த காயம் இன்னைக்கு கூட எனக்கு வலியை கொடுத்துட்டு தானே இருக்கு. அந்த காயம் இன்னைக்கு கூட ஆழமா தானே இருக்கு. இது நாள் வரைக்கும் எந்த மருந்துமே வேலை செய்யவே இல்லையே. நீ எங்க அப்பாவை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்க. நாளைக்கு காலையில தான் இந்த கதவு திறக்கும். அது உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட்டு போக. ராதா, நீ என் அம்மா மேல கை ஓகிருக்க. என் அப்பாவை பால்கனில இருந்து கீழே தள்ளி விட்டுருக்க. இது எதுவுமே நார்மல் இல்லை, எல்லாமே அப்நார்மலா இருக்கு. உனக்கு எதை பைத்தியம் முடிச்ச மாதிரி நீ ஆனா இந்த ராதிகாவும் ரொம்ப விசித்திரமான ஆள் தான். நான் போனதுல இருந்தே முதுகு காட்டியே நின்னுகிட்டு இருந்தாங்க. ஒரு பாட்டி கூட திரும்பவே இல்லை. என்ன? Thank God, ராதாவோட முகத்தை அண்ணா பார்க்கல. ஒருவேளை சங்கடப்படுறாங்களோ என்னவோ, எனக்கு வேற எந்த காரணமும் தெரியல. அண்ணா நீங்க போனப்ப என்ன ஆச்சு? உணர்வு. ஒருவேளை குஷியை நான் சரியா வளர்க்கலையோங்கிற உணர்வு எனக்குள்ள ஏற்பட்டுச்சு. தெரியாம தப்பு பண்ணாலோ இல்ல தவறே நடந்தாலும் அதுக்கு உடனே மன்னிப்பு கேட்கணுமே தவிர தப்ப மறைக்க கூடாதுன்னு